பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவழியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை நோக்கமாயிருக்கிறது என்று தான் சொல்லுகிறது. ஆனால் நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியமும், ஏன் கண்களால் நாம் பார்த்து படுகிற ஒவ்வொரு காரியமும் வேதனையும் துக்கமும் போராட்டமும் மன உளைச்சலும் மன சோர்வும் மன தோல்வி சமாதானத்தை இழக்கிற நிலைமையாக தான் இருக்கிறது என்று சொல்லி இந்த கால வழியில் கர்த்தர் உங்களை பார்க்கிறதை நீங்கள் அறியாமல் இந்த உலகம் உங்களை படுத்துகிற பலவிதமான பாடு வேதனை நெருக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வழியில் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வர எந்த துன்பத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை ரட்சிக்க வல்லமையுள்ள கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நோக்கி அவரை கூப்பிட்டீங்கன்னா போதும். அவரை ஸ்தோத்திரிங்க, அவரை துதிங்க, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துங்க, நன்றி சொல்லுங்க. தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில் துன்பங்களும் வேதனைகள் நெருக்கங்கள் பல நேரங்களில் மன உடைக்கப்பட்டு போகிற பொழுதெல்லாம் அந்த துன்பத்தை நாம் அப்படியே நினைக்க ஆரம்பித்தோன்னா, நம்மளை வேதனைப்படுத்துகிற நம்மளை கஷ்டப்படுத்தின காரியங்களை நம்ம நினைக்க ஆரம்பித்தோன்னா அந்த காரியத்துக்குள்ளவே சத்துரு கொண்டு போயிடுவான். அப்போ நான் என்ன செய்வேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அமர்ந்துட்டு நான் நினைக்கிறேன், நான் வேதனைப்படுற காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கமாக அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு நான் என்ன செய்வேன் தெரியுமா? இதுவரை ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மைகள் செய்தாரோ, என்னை எப்படியெல்லாம் அப்பா நடத்தினாங்களோ, என்னை எப்படியெல்லாம் அவர் தாங்கினாரோ, என்னை எப்படியெல்லாம் ஏந்தி என்னை சுமந்து என்னை சகல காரியத்துலேயும் ஆண்டவர் இன்றைக்கு என்னை நடத்தி வருகிற ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது, ஸ்தோத்தரிக்காமல் இருக்கவே முடியாது, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வழியில் ஒருவேளை மனம் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள, ஐயோ என் நிலைமையை பார்த்து கூட எனக்கு உதவி செய்வார், என் நிலைமையை அறிந்து கூட இவங்க என்னை இன்னும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே, என்னை இன்னும் துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களே நினைக்கிறீங்களா? தெய்வ பிள்ளையே, அவங்களுடைய காரியத்தை நீங்க பார்க்காம கர்த்தர் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை நீங்க நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார் என்பதற்கான அநேக நன்மைகள் நிச்சயமா நீங்க சுதந்தரித்து கொள்ளுவீங்க. தேவனுடைய பிள்ளையே, எல்லா தீமையும் நின்று ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாரு. உங்களை அப்பா விடுவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறாரு. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்துகிறது பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைய, பக்தனாகிய யோபனுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வேதத்துல அவர் இழக்காத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. உயிர் மாத்திரம்தான் அவருக்கு இருந்தது. பாருங்க, அவருக்கு வந்த துன்பங்கள் அநேகமாக இருந்தது. அவருடைய சொத்தை இழந்துட்டாரு, பிள்ளைகளை இழந்துட்டாரு, அவருடைய சுதந்திரத்தை இழந்துட்டாரு. தெய்வ பிள்ளைய, அவருடைய சரீர ஆரோக்கியத்தையும் அவர் இழந்துட்டாரு, மனைவியும் இல்லை. ஆனால் அவர் துன்பத்தில் மடிந்து போக மாத்திரம் ஆண்டவர் விடவே இல்லை. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு வந்த துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை ரட்சித்தார். ஒரு இமை பொழுது கூட கர்த்தர் அவரை கைவிடவே இல்லை. கர்த்தர் அவரை குணமாக்கினார். அவர் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் இரட்டத்தனையா தேவனாகிய கர்த்தர் யோபுவுக்கு திருப்பி கொடுத்தார் என்று யோபு 42:10 நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த கால வழியில் நீங்கள் கூட அநேக நன்மைகள், அநேகர் மேலே நீங்கள் வைத்த நம்பிக்கை, அநேகர் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கையினால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அவங்க பொறுப்பில் கொடுத்து ஒருவேளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களுடைய பலவீனத்தினால கூட உங்களுக்கு உண்டான சகல காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். உங்களுடைய வீடு காரியத்தினால சகல விதமான ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போய் இன்னைக்கு வீடையும் கட்ட முடியாமல், வீடையும் விற்க முடியாமல், அதை முழுமையாக ஆக்க முடியாமல் நீங்கள் இருக்கலாம். நிறைய காரியத்தில் உங்களுடைய
நன்மைகள் எல்லாம் தடைப்பட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போய் அது வேறொரு துன்பத்தின் பாதைக்குள்ள உங்களை கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, நம்ம நினைப்போம் இதை செய்தா இதில் நாம் ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிடலாம்னு நினச்சி நம்ம செய்கிற பொழுதுதான் நாம் ஒரு ஜான் ஏறினோன்னா ஒரு முழம் கீழே விழுற ஒரு நிலைமைக்குள்ளே இந்த கால வழியில் நாம் இருக்கிறோம் இல்லையா? இந்த நிலைமையை தேவ நிச்சயமாய் மாற்றுவார். அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த கால வழியில் தேவ பிள்ளைய அப்பா மேலே நம்பிக்கையாக இருங்க. அப்பா, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இந்த கால வழியில் நான் இழந்த நிலையில தான் நான் இருக்கிறேன். என் சமாதானத்தை இழந்துட்டேன், என் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், என் நிம்மதியை நான் இழந்துட்டேன், என் குடும்ப ஆசீர்வாதத்தை நான் இழந்துட்டேன். என் குடும்பத்துக்குள்ளே அந்த ஒரு மனம் இருந்துச்சு, இன்னைக்கு பிரிவினையாக மாறி இருக்கு. அந்த ஒரு மனதை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. என் குடும்பத்துக்குள்ள கணவனா மனைவியா பிள்ளைங்களா நாங்கள் ஒருவரை அறிந்து நாங்கள் ஒருவர் அப்படியே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம், புரிந்து நடந்து கொண்டிருந்தோம். இப்போ யாரையும் புரிந்து கொள்ளாத நிலைமைக்குள்ள சமாதானமாக இருந்த சமாதான வார்த்தைகளை பேசி கொண்டிருந்த எங்களுடைய நாவெல்லாம் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிற நாவுகளாக மாறி போயிருக்கு. ஒரு மனமாக இருந்த எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரிவினையின் ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் எல்லாம் நான் இந்த நாளில் இழந்துட்டேன். உயிர் மாத்திரம்தான் எனக்கு இருக்கு. ஒன்றுமே சொல்லிக் கொள்ளுவதற்கு என் வாழ்க்கையில் இல்லை என்கிற ஒரு நிலைமைக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்களா? சமாதானமா, அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியல. சந்தோஷமா அப்படின்னா என்னன்றது எனக்கு தெரியல என்ற நிலைமைக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்களா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், யோபினுடைய சூழ்நிலைகளையும் யோபினுடைய தீமைகளை நன்மையாய் மாற்றினவர், யோபினுடைய இழப்புகளை ஆசீர்வாதமாய் மாற்றினவர், யோபினுடைய இல்லாமை விலைகளை எல்லாம் இருக்கிறவைகளாய் மாற பண்ணின தேவனாகிய கர்த்தர் இந்த கால வழியில உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவ பிள்ளைய அதே போல நீங்க துயரப்பட்ட நாட்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் தக்கதாக கர்த்தர் மகிழ்ச்சி நாட்களை தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களை தருவார். இந்த துயரம் என்றென்றும் உங்கள் துயரமா இருக்க போகிறது கிடையாது. இன்னைக்கு நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்கள, இன்னைக்கு நீங்க துக்கத்தோடு இருக்கிறீங்கள, இன்னைக்கு நீங்க வேதனையோடு இருக்கிறீங்கள, இதெல்லாம் உங்களை தொடர்ந்து கொண்டு வருவது கிடையவே கிடையாது. நம்முடைய கண்ணீரை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அவர் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியில நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் அந்த ராஜா என்ன செய்தார் தெரியுங்களா? தேவ பிள்ளையே, சுவருபுறமா திரும்பி கர்த்தரை நோக்கி ஊக்கமா ஜெபித்தார். ஆண்டவரால் மட்டும்தான் இந்த நிலைமையை, ஆண்டவரால் மட்டும்தான் அந்த சூழ்நிலைமையை, ஆண்டவரால் மட்டும்தான் உன் பாட, ஆண்டவரால் மட்டும்தான் உன் வேதனைகளை, உன் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்களை, உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டமான காரியங்கள், ஜெயிக்க முடியாதவைகள், மேற்கொள்ள முடியாதவைகள், துக்கமாக இருக்கிறவைகள், இருளாக இருக்கிறவைகள், போராட்டமாக இருக்கிற காரியங்களை எல்லாம் உங்களால் நீங்கள் முயற்சி செய்தும் அந்த காரியத்தை மாற்ற முடியலைன்னா கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை பொறுப்பிடும், நீர் இந்த காரியத்தை செய்து தாரும், நான் உங்களை நம்புறேன் ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிங்கன்னா போதும். நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வேதனைகள் துயரங்கள் வரும் பொழுது யாருக்கிட்ட சொல்லி மனசை ஆற்றிக்கொள்ளலாம், யாருக்கிட்ட சொன்னால் நமக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும், யாருக்கிட்ட சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதல் வரும் அப்படின்னு மனுஷரையே தேடிக்கிட்டு இருக்கிறோம். மனுஷரை தேடாதீங்க, ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா, அந்த காரியத்தை உங்கள் கரத்தில் நான் கொண்டு வருகிறேன், இந்த காரியத்தை நீங்கள் பொறுப்பிடுங்க, இந்த காரியத்தில் நீங்கள் என்ன நடத்துங்க, நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்களா, அது பெரிதான ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய அவர் ஒன்றும் செய்யலை, அவர் சுவரு புறமா அப்படியே திரும்பிட்டு கர்த்தரை நோக்கி ஊக்கமா ஜெபிக்கிறாரு. அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீர் ஆண்டவர் தொடச்சார். அது மட்டும் இல்லை, அவருடைய ஆயுசு நாட்களில் 15 ஆண்டுகள் அப்படியே கூட்டி கொடுத்தார். எவ்வளோ நல்ல தேவன்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எசையா 38:20 சொல்லுகிறது, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்றார்.
தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தருக்காக நீதிமான்களாய் நிற்க தீர்மானிக்கும் பொழுது சோதனைகளும் பாடுகளும் வரும். அது உண்மைதான். அந்த நேரத்துல எல்லாம் கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வாசிங்க. கர்த்தர் ஒவ்வொரு நீதிமானுக்கும் என்னென்ன விதங்களில் உதவி செய்தார், அவர்களை எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார், அற்புத அதிசயமா அடையாளங்களா ஆண்டவர் எப்படி அவங்கள நடத்தினார் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போதான் உங்களுடைய உள்ளத்தில் ஆறுதலை மட்டும் இல்லை, விசுவாசமும் அப்படியே வளரும். தெய்வ பிள்ளைய யோபு பக்தனுக்கு நீர் அப்படி செய்தீரே, தாவீதுக்கு அப்படி செய்தீரே, எசேக்கியாவுக்கு செய்தீரே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு செய்தீரே, எனக்கும் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளையே, வேத வசனங்களே உங்களுக்கு ஆதாரமாகவும் அஸ்திபாரமாகவும் நிச்சயமாக இருக்கும். ஆகவே வேத வசனங்களை உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. மத்திய 24:35 சொல்லுது, வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. தேவ பிள்ளைய, அப்பாவுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் ஒளிஞ்சே போகாது. மற்றவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க. ஏன் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க? நம்புங்க. நம்பிக்கையற்ற நாசில சுவாசமுள்ள மனுஷனுடைய வார்த்தையை நம்புறீங்க. கர்த்தர் சுவாசத்தையே கொடுத்தவர், அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. சிருஷ்டிக்கப்பட்டது மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, சிருஷ்டித்தவர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான காரியத்தை செய்வார். யோசுவா 1:5 சொல்லுது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்பா உங்களை கைவிடவே மாட்டார். இந்த கால வெளியில் நீங்கள் மனம் ரொம்ப நொந்து உடைக்கப்பட்ட வேதனையோடு கூட வாழ்வதா சாவதா என்ற ஒரு நிலைமை, எந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையே, என் வாழ்க்கையே பாழாய் போன பட்டணம் போல மாறி போனது, என் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் நான் இழந்தேன் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள நீங்கள் இருந்தாலும் இந்த கால வழியில் விசுவாச அறிக்கை இடுங்க. நீர் என் வாழ்க்கையில் இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் கரத்தை நீங்கள் பிடித்திருக்கிறீங்க அப்பா, என் பட்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, என் நீதி உள்ள நியாயாதிபதி நீதாங்க அப்பா, என் பரிகாரி நீங்கள் தாங்கப்பா, என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லான்னு நீங்கள் ஒப்பு கொடுங்களேன். கர்த்தர் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீங்க. உங்களை பார்க்கிறவங்க அறிந்து கொள்ளுவாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மே காட் bless you all.